சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடினார். வழக்கம் போன பிறந்தநாளை போல இல்லாமல் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் என்ட்ரி கொடுப்பது போல மிகப்பெரிய மேடை அமைத்து அனைத்து ரசிகர்களையுமே ஒன்று திரட்டி ஸ்பீச்சுமே ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய ஸ்பீச் போலவே இருந்தது. ஸோ ஆகையால பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில இருந்து அடுத்த அரசியல களமிறங்குவது தனுஷ் அவர்கள் தான் அப்படின்ற கோஷமும் எங்கேயும் இருந்துட்டு இருந்தது. தனுஷ் ரசிகர்களோ ஒரு பக்கம் ஆரவாரமாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தனுஷ் அவர்கள் புதிய கட்சி ஒன்றை துவங்கி அரசியல் என்ட்ரி கொடுப்பாரா அல்லது இதற்கு முன்னாடி இருக்கிற பழைய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தற்போது தனுஷ் படத்திற்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. அந்த தகவல் தான் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது தனுஷ் நடிக்கிற ஓம் அப்படின்ற திரைப்படம் வர தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக உள்ளதாக முன்பே அறிவிப்பெல்லாம் வெளியாச்சு. ஆனால் தற்போது திடீரென நம்ம ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் தீபாவளி ரேஸ்ல இணைஞ்சிருக்கு. சோ பொதுவாகவே தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் மேல ஒரு அதீத மரியாதை கொண்டவர் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். ஆனா ஐஸ்வர்யாவுடைய விவாகரத்திற்கு பிறகு அது கொஞ்சம் தலைகீழாக மாறி இருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தீபாவளி ரேஸ்ல கலந்து கொள்றார் அப்படின்றத தெரிந்து கொண்ட தனுஷ் அவர்கள் விடாப்பிடியாக அதே தேதியை பிடித்து கொண்டுமே இருக்காராம். சோ கண்டிப்பாக இவங்களுடைய மோதல் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய மோதலாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. இந்த 2 படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.